ஹாய்மா. நரிட்டோ சுபிட்டன் 73வது எபிசோட் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். உங்களோட நீங்கள் எப்படி இந்த எபிசோடை வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், அவ்வளோதானா? ஒரே வந்ததுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. இது யாரு? மரம் மனுஷன் உன்னோட பெரிய சடங்கும் முடிவுக்கு வந்துருச்சா? என் சடங்க பத்தி குறை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்தியா? அறிவில்லாத முட்டா பசங்களோட இருந்தா இதுதான் பிரச்சனையே. மூட நம்பிக்கை தான் ஒருத்தனை முட்டாளாக்கும். நம்பிக்கை உன் மேல இருந்தா மட்டும் போதும். தப்பா சொல்ற. நம்பிக்கை ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும், அதான் பணம். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பணம் பணம்னு சொல்லி தொல்லை பண்றதுனால மட்டும்தான் ஜின்சுரிக்கை பிடிக்கிறதுக்கு நேரமாச்சு. அது மட்டும் இல்ல, இங்க பாரு, பணம் கிடைக்குன்னு சொன்னதுனால மட்டும்தான் நீ பண்ற எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு போறேன். பணம் எல்லா முக்கியமான விஷயம், ரெண்டு பேரும் சண்டை போடுறத விட்டுட்டு போய் உங்க வேலைய பாக்குறது. இந்த டூ டெயில்ஸ் நான் பாத்துக்கிறேன். அதத்தையும் புடிச்சு தொங்க விட்டாங்களே எங்க பாவத்தை. தயாரா இருக்கியா? ஏன்னா நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன். தேவையில்லாம இத்தனை நாள் என்ன ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சுட்டாங்க. தேவையில்லாம உட்கார வச்சாலாம். அட்லீஸ்ட் அப்படி நீ நம்புற வரைக்கும் சந்தோஷம். ஆனா முதல்ல நீ பேசிக்ஸ நல்லா கத்துக்கணும். அட திரும்பவும் பேசிக்ஸ்ல இருந்தா நேரா என்னுடைய புது ஜூட்ஸுவை எப்படி பயன்படுத்தணும்னு கத்து கொடுங்க. எப்படி எவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு பாருங்க. என்னுடைய சூப்பர் சீக்ரெட் டீல் ஸ்பெஷல். நான் உசுமாக்கே ரசிங்கான். இல்ல வேற ஏதாவது நல்ல பேர் இருந்தா சொல்லுங்களே. அதுக்கு முன்னாடி சக்ரா நேச்சர்ல இருக்கிற வித்தியாசங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபயர், வாட்டர், விண்ட், லைட்னிங், அப்புறம் எர்த். இதுதான் 5 சக்ரா நேச்சர். இதுல ஒன்னோடது தெரியும். என்னோடது விண்ட் சக்ரா நேச்சர் தானே. சரி, இது வரைக்கும் நீ கத்துக்கிட்ட விஷயங்களை எங்களுக்கு காமி பார்க்கலாம். ஓகே, மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஒரு ஊரே அந்த 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 லீஃப கிளிக்கிறது. ஓகே, எல்லாம் நல்ல கூர்மையா இருக்கணும், அதான் முக்கியம். அது ஏற்கனவே பண்ணி தானே அவ முடிவு பண்ணிட்டான்ல. எதாவது கத்திரிக்கான்றத கத்தாதுக்கு முன்னாடி கிறிஸ்டியன்ல அது அப்பா என்ன ககாஷி சென்சை இப்ப என்ன சொல்றீங்க? கலக்கிட்டல தலை சுத்துது. டயர்ட் ஆயிட்டேன். எத்தனை பேர்னு போயில வீக்கா இருக்கேன். ஆமா, இவன் மாறவே மாட்டேங்கிறான். முழுமையா குணமடையலனா கூட இருக்கிற மொத்த பலத்தையும் பயன்படுத்துறான். ஒரு தடவை ட்ரைனிங் டைமை கம்மி பண்றதுக்கு ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுவை பயன்படுத்தினது உதவியா இருந்தது. ஆனா இப்ப அதை பயன்படுத்தி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பயங்கரமா பண்றதுக்கு தான் பிடிச்சிருக்கு. மேப்ப பார்த்தே வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நம்ப முடியல. ரொம்ப நேரமா இதேதான் சொல்றேன். என்ன விளையாடுறியா? இவ்ளோ படி ஏறணுமா? இவ்ளோ கஷ்டப்பட்டு போய் அந்த இடத்துல ஜின்சுரிக்கு மட்டும் இல்ல, என் கண்ணுல படுறவன் எவனுமே இருக்க மாட்டான். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. இப்படி சின்ன பையன் மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தன்னா உன் கதைய முடிச்சிருவேன். இப்ப ஏன் இப்படி பேசுற? இப்படி எல்லாம் நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? உன் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தனியா செஞ்சுட்டு போயிடலாம். என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆமா, நிலைமையை சமாளிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியான்னு தோணுதா? ஆமா, 2 இல்ல 3 நாளுக்குள்ள இதெல்லாம் தயாராக்கி தகவலை தெரிவிங்க. இதெல்லாம் நீ பாத்துக்கோ. புரிஞ்சது மைலேடி? மைலேடின்றால நாடேன்னு கண் முழிச்சிட்டியா? என்னாச்சு? தூங்கிட்டேனா? உனக்கு இன்னும் ஓய்வு தேவை. நீ பயன்படுத்துற மல்டி ஷேடோ நீங்க நல்லா பெட்ரோல் சேர்த்து வர்றதுல எதுக்கு இவ்வளவு அவசரம்? ஒரு ஆர்வம் ஓய்வுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப்பா? அவனுடைய முழு நோக்கமே வந்து சாஸ்கியை காப்பாத்தணுங்கிறதாங்க. ஏன்னா சாஸ்கி வந்து மறுபடியும் வந்து நீ இன்னும் இதாகல அப்படின்னு சொல்லி விட்டுறல. ஆமா, இந்த நீ அந்த அளவுக்கு பழக்காளி ஆகல. பயன்படுத்தி தண்ணியோட ஃப்ளோவை கட் பண்ணணும். தண்ணி ஃப்ளோவை கட் பண்ணணுமா? அது ஒரு நீர்வீழ்ச்சியாச்சே. சரியா சொன்ன. அந்த நீர்வீழ்ச்சியை நீ கட் பண்ணணும்னா நீ ரெண்டா கட் பண்ணணுமா? மாத்த வேண்டியது இருக்கும். இத மட்டும் நீ சரி
சரியா செஞ்சிட்டனா இத பேட்டில் அப்ப கூட நீ ஈஸியா பயன்படுத்தலாம். ககாஷி சென்சை, நீங்க சொல்றத பார்த்தா நான் இத மட்டும் செஞ்சுட்டேன்னா என்னுடைய சக்ரா நேச்சர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி போடுங்க. அப்ப முன்ன விட நான் கண்டிப்பா பெட்டர் ஆயிட்டு வரேன். விளையாட்டுத்தனமா இருந்தா நீர்வீழ்ச்சியே 2 ஆட்டம் சொல்றாங்களா? இவ்வளவு ஈஸியா கத்துப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ட்ரைனிங் மெத்தட் கச்சிதமா வேலை செஞ்சிருக்கு. இப்போ இது வேலை செய்யும். ஆமா இந்த லீஃபை கரெக்டா கட் பண்ணிட்டாருல. முடிஞ்சது, இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? பாடுறா போயிட்டாயா அட கடவுளே. 5 நிமிஷம் தான். ஏ, 5 நிமிஷம் அப்படியே இருக்கு. ஓ மேலே வந்துருச்சு. பாலம் அங்க நின்னு தான் நீ ட்ரெயின் பண்ண போற. புரிஞ்சது? அந்த பாலத்து மேல நின்று நீங்க சொல்றதுக்குள்ள கிளம்பிட்டானம்மா. நீ பயிற்சி பண்ற எல்லா நேரத்திலயும் யாமட்டோட சக்ரா பவர் கண்ட்ரோல் தேவைப்படும். இதுக்கு மேல நீ பாத்துக்க யாமட்டோ. சரி. ஆமா இல்லைன்னா நைன்டீன்ஸ் அது வந்துருச்சுன்னா வந்துருக்குல்ல. ஆமா ஆமா உதவிக்கு நான் வரட்டேன். இவன் வேற அவன் பண்ண இவன் வேற கதைக்கு கீழே கிடப்பேன். துணி பாதுகாப்புக்கா இல்லை அந்த ரைட்டுக்கு இந்த 9 கேண்டீன் போல அது. அது அதை வச்சு ஏதோ பவரை கண்ட்ரோல் பண்ணுவான் போல. ஃபீல் பண்ணுறது. அது இல்லாம இவனுக்குள்ள வந்து நருட்டோக்குள்ள வந்து ஒரு அவனுக்குள்ள இருக்கிற பவரை வெளியே கொண்டு வர்றாங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டி எழுந்திருச்சேன். ஆமா தண்ணி எதுன்றதுனால உள்ள போயிட்டேன். பயங்கர பாஸ்ட் அவங்களுக்கு. அதற்கு இது எப்படி கட் பண்றது பாவத்தை. நான் இப்ப கற்பனை பண்ணி பார்க்கணும். சொல்றது கவனமா கேளு. இத ஆக்டிவேட் பண்ணனும்னா உன் சக்ரா ரெண்டா உடைஞ்சு ஒண்ணுத ஒண்ணு உரசற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. உரசற மாதிரியா? அதாவது 2 பிளேட நீ கச்சிதமா ஷார்ப் பண்ற மாதிரி உன் சக்ராவை பண்ணணும். இந்த இதுக்கு கட் பண்றது சொன்னேன்ல. கச்சிதமா ஷார்ப் பண்ற மாதிரியா? அதேதான், கச்சிதமா ஷார்ப்பா பண்ணணும். அதான் ட்ரிக். பண்ணிடுவானாங்க. கச்சிதமா ஷார்ப்பா இருக்கணும். ஓகே ஆரம்பிக்கலாமா? ரெடி. அப்பா இங்க என்ன நடந்துகிட்டு ஆனா இருக்கு? அவனுக்கு எந்த மாற்றமும் இல்ல. ஃப்ளோவை எப்படி தடுக்கிறது? கம் ஆன், திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். ஆல் ரைட். ஆனா இவ்வளவு தண்ணியே ரெண்டா கட் பண்ணணும். பார்த்த மாதிரி அவன் இத செய்ய கண்டிப்பா ரொம்ப நேரம் ஆகும். சும்மா லாயக் பண்ற விஷயம் இல்லை. பொறுமையா இருக்கிறத தாண்டி நமக்கு வேற வழியே இல்ல. இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. இங்க வந்து பாக்குறாங்க. இங்கிட்டும் பாக்குறேன் அங்கிட்டும் பாக்குறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்குள்ள இந்த சாஸ்கேங்கிற ஒரு மனிதனுக்காண்டி எவ்வளோ எவ்வளோ பாடுபடுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த நட்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் சொன்ன வார்த்தைக்காண்டி. மழை வேற பெய்யுது. ஆமா எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும் பாவத்தை. ஐயோ பொழுதும் அடைய போகுது. ஒன்றும் பண்ண முடியலையே. தலையை விட்டேன் உள்ள தண்ணிக்குள்ள. தூங்கிட்டேன். பொறுமையை இழந்துருவான். இங்க வேற நீங்க அந்த 2 பேரும் இருந்தேன். காக்குசும் அவன் பேர் இன்னும் கிட்டன் கிடையாது. நாம சரியா தான் வந்திருக்கோம். இங்கதான் இல்லையே செஞ்சிருக்கேன். வேற ஊர் போயிட்டானே. சோறாவை தேடி வந்திருக்காங்க. எங்க சோறாவது இங்க இல்லையே. பாவத்தை இங்க இருக்கே பூரா ஒன்னும் பெருசா ஒன்னும் லாயக் இல்லாத ஆளுதாச்சே. இது லேண்ட் ஆஃப் எனக்கு தோணல. பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்களோட ட்ரெஸ் பாருங்க. அப்படின்னா இவங்க 2 பேரும் சந்தேகமே இல்ல, இவங்க அகாட்சுகி கும்பல் தான்.
பெரிய இது மாதிரி கொண்டு வரேன். எதிரிகள் யார் அவங்க? உக்கல்ஸ்கி கும்பல சேர்ந்தவங்க மை லார்ட். இவனா கண்டிப்பா ஒரு இவனே ஹெட்டு. தெரியும். ஆமா ஆமா ஆஸ்மாவோட மத்தவங்கள அங்க இருந்து போக சொல்லுங்க. ஆமா அந்த அந்த சிம்பிள் போட்டிருக்கேன் இதுல டவல்ல. வேணுமா கோடாலி மாதிரி வச்சிருக்கேன். அது அவனோட ஆயுதம் போல. பார்த்து இப்ப வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது. நம்முடைய பிங்கோ புக் படி பார்த்தா இவனுடைய ஒர்த் 30 மில்லியன். ஏய், நம்ம காசுக்காக மட்டும் இத பண்ணல தெரியும்ல. காசுக்காக இப்படிப்பட்ட ஒரு மாங்க கொன்னோம்னா அந்த பாவம் நம்மள தான் வந்து சேரும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத பணம் இருந்தா தித்து வச்சிரலாம். எங்க போனாலும் இதான் உண்மை. இவன் எப்பவுமே பணம்ன்றது ஊர்ல இருக்காங்க. வந்த வழியில திரும்ப போயிடுங்க. அப்போ நீங்க காரணமே இல்லாம எங்களை கொன்னுடுவீங்களா என்ன? நல்லது. ஆனா நான் என்னைக்கும் காரணம் இல்லாம கொல்ல மாட்டேன். லேண்ட் ஆஃப் ஃபயர்லயே இந்த ஃபயர் டெம்பிள் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த இடம். கிஃப்ட் ஆஃப் தி ஸ்டேஜஸ்னு சொல்லப்படுற சக்தி வாய்ந்த மியூசியம் எல்லாமே இங்க தான் இருக்கு. ஒரே அடியா அதுலயே சுத்தமா இவனுடைய நடிச்சுட்டேன். 30 மில்லியன். ஏன்னா ஒரு எப்படி? காலத்துல லேண்ட் ஆஃப் ஃபயருடைய ரூலரை பாதுகாத்த கார்டியன் ஷினோபி ஆஃப் 12ல இவனும் ஒருத்தன். அப்பா. அதுக்கான ப்ரூஃப் அவன் இடுப்புல கட்டி இருக்கிற ஆஸ்மா துணியிலே இருக்க அந்த சிம்பிள் இருக்கு பாருங்க. ஆமா உண்மையாவா? இந்தா. இந்த எம்பலம். சீக்கிரம் அவன் கதையை முடிக்கிறான். இல்ல உன் கதையை முடிச்சிருவேன். எப்பவும் எனக்கே வேலையை கொடுக்குறேன். வாயை மூடுக்கு. வேலையை ஆரம்பி. பேசுறா. ஏய் அப்பா. சரி, 2 பேர் போறாங்களே. அவர் ஆனா இவனுக்கு பவர் இருக்கும். இருக்கான் இருந்தாலும் அது ஏதோ சாமியோட போட்டோ திட்டையா? ஆமா ஒரு 10 கை இருக்கிற மாதிரி தான். அவன் என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. தாக்குதல் ஆரம்பி. பயங்கரமா இருக்கு. இன்னும் புதுசு புதுசாலாம் கொண்டு வர்றாங்க. ஐயே, நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுல வந்துட்டானே. அடா. அங்க வாங்க, அதுக்கு பின்னாடி இருந்தே குத்துங்க. அந்த இவன் எதுவுமே பண்ணல. பின்னாடி இருந்து அந்த இது வந்து அது அதுல இருந்து அடி அடி இழுது அடி அடி இடி மாதிரி இழுது அடி ஒண்ணு. வேர்ல இருந்து வந்துட்டாமா. அந்த சாமி மாதிரி ஒண்ணு வந்துச்சுலங்க. ஆமா, அதுல இருந்து அதுதான் இவனை பாதுகாக்குது. அடிச்சா ஆள் இன்னும் இருக்கானே இங்க. அடா. பள்ளி மாதிரி பக்கத்துல கர்ப்பம் பிடிச்சி மாதிரி இருக்காங்க. போட்டு அப்படியே சமாதி அந்த கட்டுங்க. அந்த அந்த பயங்கர பவரா இருக்காங்க. இறுதி சடங்கு நான் செய்யறேன். என்கிட்டயே சடங்கு செய்யறத பத்தி பேசும்போது எனக்கு கோவம் தான் வருது. சாஷி கண்டிப்பா தண்டிப்பாரு. என் கோவம் உச்சத்துல இருக்கு. உயிரோட இருக்காங்களா? உயிரோட இல்ல சாவல, உயிரோட தான் இருக்கேன். அவன் தான் சொல்றான்ல, ஏன் சடங்கை பத்தி ஏன்டே சொல்றானா அப்படின்னு. என்ன வேணாலும் படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்களா? மறந்துடாத. அவனோட ஒர்த் 30 மில்லியன். அதனால ஜாக்கிரதையா இரு. அப்பவும் அடையாளம் தெரியுற அப்பவும் ஒரு மில்லியன். அப்பா. பிடிச்சாங்க. அடையாளம் தெரியுற அளவுக்கு ஜானுமா. அப்பதான் இவனை காமிச்சு பணம் வாங்க முடியுமா? அசிங்கமா இருக்கு. என் வழியில வராத காக்குசு. இவன் நான் பாத்துக்கிறேன். ஏன் வந்துட்டாங்க மறுபடியும்? ஆமாங்க, அவ்வளவு சீக்கிரம் இவங்களை போட முடியுமாங்க? உன்னோட செரிக்கும். உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட தோத்து போக மாட்டான். இதுதான் போல. ராய்கோ 1000 hand strike. அப்பா, அடிச்சு எந்திரிச்சு வந்துட்டாங்களே. அதத்தே மலையை விட்டு பறந்து போயிட்டாங்களா? மழை காணும். எங்க கல்லெல்லாம் இடிஞ்சது. ஐயோ, என்னடா நடக்குது இங்க? எல்லாம் நொறுக்கி 2 பில்டிங் தள்ளி போயிட்டாங்களா? இல்ல நான் நெஞ்சிலே குத்திட்டாமா. இல்லங்க. ஆமாந்தா. நாம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல கண்டிப்பா எந்த செஞ்சுரிக்கும் இல்ல. என்னோட சடங்க முடிச்சது. எங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அத்தை இந்த இவனையும் போட்டு தள்ளிட்டேன். ஐயே, எடுத்துக்கிட்டு போகணும். எனக்கு அந்த பணம் வேணும். ஐயா என்னங்கடா நடக்குது? வேலையும் செஞ்சுருக்கேன். நடக்குறதா குத்துன மாதிரி இருக்கு. புரியுதா? என்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளாவே அளவுக்கு மீறி என்ன ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். கொண்டு போய் கொடுத்தா அவ்வளோ காசு கொடுக்குறாங்க. 30 மில்லியனா ஆத்து. இந்த ஒட்டு பார்த்துட்டு. நல்லது. இன்னும் டைம் ஆகும்னு சொல்றியா? லேண்ட் ஆஃப் ஃபயர் ரொம்ப பெருசு. அதனால கண்டிப்பா டைம் எடுக்கும்.
நம்மளோட எல்லா வேலையும் தாமதமாகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீ மட்டும்தான். இது வர வலிக்குது. அதான் வந்து அவரு அவனே குத்திக்கிறாங்க, கொஞ்சம் குத்தி அவனே பூஜை பண்ணிக்கிறேன். வரேன். என்னடா அது ஆட பாவில, என்னடா உங்களை கொல்ற மாதிரி வந்து கடைசி அவங்கள இதை செய்யறதுக்கு போட்டுறாங்க. ஒருவேளை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷேடோ கிளவுன்ஸ் தேவைப்படுமோ? இந்த ஒன்றும் முடியாதுன்னு உனக்கு தேவைப்படுறது நிறைய அமௌண்ட் ஆஃப் சக்கராவை விண்டா மாத்துறதுதான். நீ எவ்வளவு க்ளோன்ஸை உருவாக்குறியோ அந்த அளவுக்கு உன்னோட சக்கராஸ் பலவீனமாகும். அது மட்டும் இல்லாம காற்று மாதிரி போய் அதை நிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை சாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஈஸியான வழி இருக்கும், யோசிங்க. இதுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரிக் இருக்கணும். அதை கத்து கொடுக்குறீங்களா இல்ல நான் இங்கேயே இப்படியே நிக்கட்டுமா? நீ உனக்குள்ள நீ குறைஞ்ச நேரத்துல தான் வச்சுக்கிற. நீ நிறைய நேரத்தை எடுத்துக்கோ. சக்கராவை உனக்குள்ள வை. ஆனா அது அவ்வளவு நேரம் தக்க வச்சுக்கிறதால பேட்டில் ஃபீல்ட்ல எப்படி உதவும்? நீ இன்னும் பயிற்சியில தான் இருக்க நருட்டோ. பேட்டல பத்தியெல்லாம் நீ இப்ப கவலைப்படாத. இதை நீ முழுமையா கத்துக்கிட்டதும் உன்னால வேகமா செயல்பட முடியும். எல்லாம் சரிதான். இவனுக்கு சொன்னா புரியாதா? இங்க பாரு, நேச்சரை சேஞ்ச் பண்ற டெக்னிக்கை கத்துக்கிறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். இலையை கட் பண்றதுக்கான டெக்னிக்கை கத்துக்கிறதுக்கு இன்னும் 6 மாசங்கள் ஆகும். ஆனா சில மணி நேரங்களே நீ அதை சுலபமா கத்துக்கிட்ட. நீ அவசரப்பட வேண்டியதல்ல. எதிர்பார்த்ததை விடவே நீ வேகமா கத்துக்கிட்டு இருக்க. சாஸ்கேக்கு கூட சக்ராவோட நேச்சரை லைட்னிங்க்கு மாத்தி சிடோரியை கத்துக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு. ஆமா அதேதான். சாஸ்கே அளவுக்கு நானும் பலசாலி ஆகணும். பெரிய திட்டியான் ஜாஸ்தியா வேற சொல்லி. பெரிய ஆயிடுச்சியான் மழை இடினாலும் ஆட பாவில எவ்வளவு நேரமா சாதுவா இருந்தோன்னு இப்படி மாத்தி விட்டாங்க. ஐயோ நல்லா தேவை படுத்து ஒரு தூக்கத்தை தூக்கிட்டானே. டென்சோ, எவ்வளோ நேரம் பாவம் பண்ணுறது ஏதோ குச்சி சொல்றாங்க 2 பேரும். அப்படியே செய்யறேன். முதல் மரத்தை ஆட்டிடுது. சீட்டை கூட்டி விட்டான்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி வேகத்தை கூட்டி தண்ணியோட வேகத்தை கூட்டி விட்டான். அதுல தாக்கு பிடிக்கிறாங்களா என்னன்னு ஆமா பாக்க. தண்ணி வேகத்தை அந்த மரம்லாம் இதாகும்ல. மரம் உடையுது. இதுல இருந்து எப்படா தப்பிக்கிறது? ஓச்சா இது பெருசாகிட்டா அகலத்தை கூட்டி விட்டாங்க. கஷ்டப்படுத்துறான்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவனே கதறிக்க. இதனால ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இது போதுமா நருட்டோ? இனி புலம்பாம வேலைய ஆரம்பி. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. அப்பா ஓ மொத்த சேடக்குள்ளனி வச்சு என்ன பண்ண போறேன் போலங்க. அதான் பெருசாகி விட்டாங்க. முடிஞ்சா போறதே தெரிய மாட்டேங்குது. சற்று முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த 73வது எபிசோடு வந்து சூப்பரா போச்சு அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அக்காசுக்கிக்காரன் ஆனா காக்குசோவும் கிட்டனும் வந்து இவ்வளோ பலசாலியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டக்குன்னு 2 டைல்டு செஞ்சுரிக்கும் போட்டாங்க. இப்போ வந்து ஃபயர் டெம்பிள் இருந்த அந்த ஹெட்டையும் போட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, எங்க போறாங்க அப்படிங்கிறத வர எபிசோட்ல பார்க்கலாம்.